கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் 7ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் 5இல் செவ்வாய், 6இல் குரு, ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற அதே அமைப்புல சுக்கிரனும் புதனும் ஆவணி மாத பிற்பகுதியில ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார்கள். எல்லாவற்றிலும் ஒரு பொறுமையாக இருந்தவர்களுக்கு ஸ்பீடா வரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மனக்கவலைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். காதல் நிறைவேறும். புதிய காதல் வரும். எல்லா விதத்திலும் முதல் திருமணம், ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஜென்மச்சனி நடக்கும்போது நடந்த ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி போச்சு. கோர்ட்டு கேஸ்ன்னு இப்பதான் முடிகிற மாதிரி இருக்கு. ஒன்னு கோர்ட்டு கேஸ் இந்த மாசம் முடியும், இந்த வருஷத்துக்குள்ளேயே முடியும். அதற்கான ஒரு சேர்ந்து ஒரு இதா போயிடுறதுன்ற மாதிரி இருக்கும். அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஆவணி மாதம், இந்த 2026 பராபவ வருஷத்துல ஆவணி மாதத்துடைய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆவணி மாதத்தோட சிறப்பு என்ன? சூரியன் ஆட்சி நிலை என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஒளி கிரகமான இந்த சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையில இந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்கிறது. ஆவணி மாதம் 30 நாட்களுக்கும் இவர் ஒரு பெரிய அளவுல நல்ல அமைப்புல இருப்பார். இது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அட்டமத்து சனியினால சிம்மராசியில பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களாகட்டும், மக நட்சத்திரக்காரர்களாகட்டும், பூர நட்சத்திரக்காரர்களாகட்டும் ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்த பணி இருக்க என்னடா பண்றதுன்ற மாதிரியாக சிம்மராசியில ஒரு 70-80% பேருக்கு மேல கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதான் உண்மை. இப்படிப்பட்டவர்களுக்கு ராசிநாதன் இந்த ஆவணி மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து கடைசி இறுதி தேதி வரைக்குமே அருமையான அமைப்புல அப்படியே வெகு வலிமையான ஒரு நிலைமையில ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்புல இருப்பார். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு மனோதைரியம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இப்ப ஆவணி மாதம் 30 நாட்களும் சூரியன் சிம்மத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள்ல வேற ஏதாவது ஒரு பயிற்சிகள் இருக்காங்க ஐயா? 3 கிரகம் 4 கிரக பயிற்சிகளை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா 1.5 மாசம் 1 மாசத்திற்குள்ள கிரகம் மாறக்கூடிய அமைப்புகள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுக்கு தான். ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இந்த ஆவணி மாதத்துல எதுவும் இல்லை. சமீபத்துல ராகுகேது பயிற்சின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாசம்தான் ராகுகேது பயிற்சி ஆரம்பிக்கும். அதே நவம்பர் டிசம்பர்ல தான் குரு அதிசார முறையில இப்ப இருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்து இந்த சிம்ம வீட்டிற்கே வருவார். இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில செவ்வாய் ஆவணி மாதம் முழுவதும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். செவ்வாய் மாற்றம் கிடையாது. சூரிய மாற்றம் மாதம் எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்று. ஆவணி மாதத்துல நடுப்பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10-15ஆம் தேதியிலேயே சுக்கிரன் நீச்சத்திலிருந்து விலகி அப்படியே ஆட்சி நிலைமைக்கு போகிறார். சூரியனும் சுக்கிரனும் ஆட்சி நிலைமையில் இருக்க ஆவணி மாதத்துடைய 20வது நாள் புதன் உச்சமாகிறார். ஆக சூரியன் உச்சம், புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி என்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய உண்மையிலே ஒரு நல்ல பலன்களை, நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். போன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாகவே சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் சுக்கிரனை யோகாதிபதியாக கொண்டவர்களும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்களும் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர புக்தி நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கிரன் 1 மாதத்துக்கு நீச்சமாக இருப்பார். இந்த 1 மாதத்திற்கு நீச்சம் 31 நாள். அதாவது ஆவணி மாதம்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு புரியாது. ஆகஸ்ட் மாசம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் ஆவார். அப்படியே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 30-31 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சம் உண்மையிலே இப்ப நிறைய பேரை பாதிக்கும். சுக்கிரன் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், சுக்கிர தசாபுக்தி அந்தரங்களை கொண்டவர்கள் எல்லாருக்குமே சுக்கிரனுடைய நீச்சம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில சுக்கிரன் நீச்சத்திலிருந்து ஆட்சி பெற்ற நிலைமைக்கு வருவது ஆடி மாதம் முழுக்கவே நல்லா இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. புதனும் உச்சமாகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. 10 மாசத்துக்கு ஒரு தடவை தான் புதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைவார். அது இந்த ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி அமைப்புகள்ல ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அவர் பரிபூர்ண உச்சம் என்கின்ற எல்லாத்திலையும் ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கிறார். ஆக புத்திசாலித்தனமான துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், சாஃப்ட்வேர், வியாபாரம் பண்றதுல கூட என்னுடைய புத்திசாலித்தனத்தை முதலீடா வச்சிருக்கிறேன், பண முதலீடு கிடையாதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள்லையும் புதன் தசை, புதன் புக்தி, புதன் அந்தரம் நடக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் உண்டுங்க. ஆக ஆவணி மாதத்தினுடைய கிரகத்துடைய சிறப்பு நிலைகள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி, சுக்கிரன் பிற்பகுதியில் ஆட்சி, புதன் பிற்பகுதியில் ஆட்சி,
மாதம் முழுக்க செவ்வாய் ஒரே இடத்தில் இருக்கிறார், மிதுன வீட்டில் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதே போலவே குரு உச்சமாகி சனியை பார்த்து கொண்டிருப்பது, ராகு கேதுக்கள் இயல்பான ஒரு அமைப்பில் இருப்பது நல்ல பலன்களை கூடுதலாக தரும் என்பதால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களோடு ஆரம்பிக்கிறது இந்த ஆவணி மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் 7ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் 5ல் செவ்வாய், 6ல் குரு, ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற அதே அமைப்புல சுக்கிரனும் புதனும் ஆவணி மாத பிற்பகுதியில ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார்கள். மனக்கவலைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். காதல் நிறைவேறும். புதிய காதல் வரும். அது என்னது, அந்த விருப்பத்தை சொல்லுவீங்களா, அதுக்கு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. அதாவது தன்னுடைய விருப்பத்தை அடுத்தவரிடம் தெரிவித்து, ஒரு ஆணிடமோ பெண்ணிடமோ தெரிவித்து அதன் மூலமாக அவங்களுடைய சம்மதத்தை வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இளைய பருவத்தினர் காதல் விருப்பத்தை எதிர்த்தரப்பினரிடம் சொல்லி அவர்களும் அதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய அருமையான மாதம். இன்னொன்னையும் சொல்லிடணும், தன்னுடைய இனத்துக்காரர் இல்லை, தன்னுடைய மதத்துக்காரர் இல்லை, ஏதோ ஒண்ணுல தயக்கம் இருக்கு. இப்பதான் அந்த சமூகத்துலதான் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்றாங்களே, நான் ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கிறேன், அவங்க டோட்டலா வேற, எப்படி இது அம்மா அப்பா கிட்ட சொல்றதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. அரசல் பரசலா அம்மா அப்பாவுக்கு தெரியும்னா கூட சொல்லட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக அப்பா அம்மாவிடம் தன்னுடைய காதலை எப்படி சொல்வது, அதற்கு எப்படி அனுமதி வாங்குவது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல அனுமதி கிடைக்கும். தாராளமா பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி எல்லா விதத்திலும் முதல் திருமணம், ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஜென்மச்சனி நடக்கும்போது நடந்த ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி போச்சு. கோர்ட்டு கேஸ்ன்னு இப்பதான் முடிகிற மாதிரி இருக்கு. ஒன்னு கோர்ட்டு கேஸ் இந்த மாசம் முடியும், இந்த வருஷத்துக்குள்ளேயே முடியும். அதற்கான ஒரு சேர்ந்து ஒரு இதா போயிடுறதுன்ற மாதிரி இருக்கும். அல்லது ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் முடிஞ்சவர்களுக்கு 2வது திருமண அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்து அப்படியே ஆரம்பிக்கின்றன. கும்பராசிக்காரர்களுக்கு சொந்த வாழ்க்கையில் நிம்மதி, தொழில் வாழ்க்கையில் நிம்மதி, இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு வேகமற்ற சூழல், நிதானமாத்தாங்க எல்லாம் நடக்குதுன்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு வேகமாக எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அடையாளம் தெரியும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு ஏற்படும். ஆவணி மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துல புதன் உச்சமாக என்ற காரணத்தினால் 8, 12ஆம் இடங்கள் வலுவாக இருக்க போகின்ற அமைப்பின் காரணமாக தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு, உள்நாட்டுல வடக்கு திசையில போகணும்னு நினைச்சவங்க, வட மாநிலத்துல படிக்கணும், வட மாநிலத்துல வேலை செய்யணும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருந்தவர்களுக்கு அதற்கான ஆரம்பங்கள் ஆயத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாட்டுல செட்டில் ஆகணும், வெளிநாட்டுல படிக்கணும்ன்றவங்களுக்கு இந்த மாதத்திலேயே நல்ல அனுமதிகள், அதற்கான பேரண்ட்ஸ் பணங்கணும் ஏற்பாடு பண்றது, இது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. பாக்கியாதிபதி இப்போது பாக்கியத்திலே இருக்கிறார். வயதிற்கேற்ற வகையில் என்ன கிடைக்கவில்லையோ அது அப்படியே ஆவணி மாத பிற்பகுதியில கிடைக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வருமானம் நன்றாகவே வரும். எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை, சோம்பல் விலகும். எல்லாவற்றிலும் ஒரு பொறுமையாக இருந்தவர்களுக்கு ஸ்பீடா வரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஆவணி மாதம் கும்பத்தினர் எல்லோருக்கும்.